தோசை, இட்லி, சாம்பார், சட்னி தேடி பிடிச்ச ஹோட்டல்ல வாங்கினு வந்தேன் பார்சல்ல. நல்ல ஹோட்டல் தெரியல, வாங்கினு வந்தது சரி. தாண்டா பூலே. ஓகே, வணக்கம் அண்ட் வெல்கம் அமிகோஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு வருஷம் முடிவு அடையுதுன்னு வைங்களேன். அந்த வருஷத்துல நடந்த எல்லாமே நமக்கு கண்டென்ட் தான். ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு மனுஷன் காலையில எந்திரிக்கிறான்னு வைங்க, நைட் அவன் தூங்குற வரைக்கும் உடம்புல இருக்கிற நியூட்ரானு, புரோட்டானு, எலக்ட்ரானு எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு தான் அவனை தூங்கவே இந்த சொசைட்டி அனுப்புது. அந்த மாதிரி நிலைமைகள்ல நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்போது சரி, இல்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது சரி, இல்ல ஏதோ ஒரு பைக்ல போயிட்டு இருந்தா பார்த்தா பரலோகம் போயிட்டுதான் ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்ல நீங்க போயிட்டு இருக்கப்போ சும்மா அப்படியே போனை எடுத்து ஒரு 4 வீடியோஸ் பாப்பீங்க. அந்த மாதிரி ஒரு 4 வீடியோஸ்ல 3 வீடியோஸ்லயும் உங்களை சிரிக்க வைக்கிறது எதா இருக்கு. அவங்க பேசுறதே தாண்டி நீங்க வந்து பாக்குற மீன் டெம்ப்ளேட்ஸ், அது ஏதோ ஒரு பிரெயின் ராட் கண்டென்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல வேற எதுக்கோ பேசின ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பாக்குறப்போ ஒரு சிரிப்பு வருது. அதுதான் அதை வச்சுதான் நம்ம அந்த நாட்டிலே சர்வை பண்றோம். அவ்வளவு கஷ்டங்கள்ல ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு 2025ல வந்த மீம் டெம்ப்ளேட்ஸ்ல ஒரு 10 புறக்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் மூஞ்சிய பார்க்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்க வந்து இந்த மீம் கண்டென்ட்ஸ பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ஒரு விஷயம், இந்த 2025ல உங்களை இருக்கிறதுல எது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு எஃபெக்ட கொடுத்துச்சு? என்னடா சொல்றீங்க இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு உங்களை எது யோசிக்க வச்சுச்சுங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. என்ன எது யோசிக்க வச்சுச்சு அப்படிங்கறத நீங்க இன்ட்ரோலே பாத்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ போயிடலாம். இது வந்து காது கேட்காம இருக்கிறதுக்கு போற மிஷின் கிடையாது. இது வந்து இன்இயர் மானிட்டர். இது வந்து போட்டா நல்லா கேட்கும் ஆடியோ. என்ன பையன் கொஞ்சம் சின்னதா இருக்கு, கொஞ்சம் நவுல உள்ள. என்னால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கோட்டட் மீம்ல இருந்து நான் போறேன் பாத்தேர சும்மாரா புண்டா. நான் போறேன் பாத்தேர டேய் நான் போறேன். கமான் கபிலா தாளலுக்கு வந்து வாத்தர் புள்ள பிடிச்சு பாருங்களா? வாமடே போசுத்த நாகரிகண்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீம் தான் ஒன் ஆஃப் த இல்ல ஆல் டைம்லயும் கிரேட்டஸ்ட் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா அப்படிங்கிற பட்டத்தை இருக்குன்னா அடித்து இதை வந்து நம்ம எடுத்தோடனே தூக்கி கோட்டர்ல போடுறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் மீம் போலாம். தயவு செஞ்சு மேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்பிள் கிடையாது, நார்மல் பீப்பிளே கிடையாது. யார் ஃபுல் ஆஃப் ஏலியன்ஸ். இந்த மீம் வந்து நீங்க வந்து இந்த ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா இந்த மீம் வந்து இட்ஸ் நாட் அ மீம், இட்ஸ் அ ரேஜ் பைட்டர். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரேஜ் பைட் ஆகும் அந்த மீம் பார்த்தா. ஆனா இத கட் பண்ணி நம்ம பயில நிறைய நல்ல விஷயங்களுக்கு இடைக்குள்ள போட்டு அதை ஒரு நல்ல மீமா மாத்தி வச்சுட்டானுங்க. இந்த ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை யார இவன் சொல்றான் அப்படின்ட்டு. நம்ம வந்து இந்த மீமை வந்து நம்ம வந்து பரவாயில்லை பிளேஸ் கொடுக்கலாம் இந்த மீமுக்கு. ஏன்னா ஒரிஜினல் வீடியோ வந்து நமக்கு வந்து ரேஜ் பைட்டரா தான் இருக்கே தவிர மீமா கிடையாது. சோ வந்து இதுக்கு நம்ம வந்து பரவாயில்லை கொடுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மீம் எப்படியாவது பிடிச்சிடுறேன். யாரு சொல்றாங்க இவரு அப்படின்னு சொன்னா சொல்லிட்டா சார், ஓகே ஆயிடுச்சு. யாரு சார்? நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? ஐயோ தலைவரே நமக்கு வருஷத்துக்கு ஒரு 10 மீம் டெம்ப்ளேட்ஸ் கொடுப்பாப்ல தாராளமா. இந்த சோ வந்து இந்த மீம் வந்து நீங்க வந்து எதுல போடலாம் அப்படின்னா, இந்த மீமை தூக்கி நம்ம வந்து அச்சா பிளேஸ் கொடுப்போம் அந்த மீமுக்கு. இந்த மீம் வந்து என்னது அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது எதா இருந்தாலும் சரி இந்த மீமை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வந்து நேர்ந்து விட்ட மீம் தான் இந்த மீம். ஒரு சகாப்தம் பிறந்தது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போதே இத கண்டுக்காம விட்டுருந்தா டைம் டிராவலர்ஸ் மூவ்ஸ் சேர் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். ஒரு சகாப்தத்தையே நீங்க வந்து தடுத்திருக்கலாம், நீங்க வந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா நம்ம யாருமே அதை விரும்பல. அதை அப்ப ட்ரெண்ட் பண்ணி விட்டு அது வேற ரூட் எடுத்து அது போயிருச்சு எங்கேயோ. அந்த கதை எதுக்கு நமக்கு? இப்ப தொட்டா நம்மள அடிக்க வந்துடுவாங்க வாட்டர் மிலன் ஃபேன்ஸ் எல்லாம்.
நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டிய இடம் வந்து பரவாயில்லை பிளேஸ் தான். பரவாயில்லை பண்ணிட்டீங்க, ரொம்ப பேஷா பண்ணிட்டீங்க. எப்போ ஓ மை காட் எப்போ கேஷுவலா கொடுப்பாப்ல டெம்ப்ளேட்ஸ். நீங்க வந்து எதுவுமே கேட்க வேண்டாம், ஒரு கஷ்டமும் பண்ண வேண்டாம். கேஷுவலி கிவிங் us all meme templates. இந்த ஒரு meme template வந்து ரிலீஸ் ஆகி அந்த டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு கான்செப்ட்லயே போட்டு அது ஒரு கதை, அது ஒரு தனி கதை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நீங்களே பாருங்க meme template. ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எனக்கு சிரிப்பு வந்துச்சு, எல்லாரும் இருந்துச்சு. அதையும் இந்த பிரெயின் ராட் கண்டென்ட்ல தான் சேர்த்தே போடுவானுங்க இந்த மீமை. ஆக்சுவலி இட் வாஸ் நைஸ். ஸோ இந்த மீமுக்கு வந்து நம்ம டயரிஸ்ட்ல வந்து நம்ம வந்து கொடுக்க போற இடம் வந்து அச்சா. இந்த மீம் பாத்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இஷ்டமேனிக்கு கண்டென்ட் போடலாம், இதுல இருந்து நீங்க இஷ்டமேனிக்கு போடலாம், என்ன வேணா போடலாம். சும்மா ஒரு டெக்ஸ்ட போட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல வீடியோ ஓட விட்டீங்கன்னு வைங்களேன், இது ஒரு டெம்ப்ளேட். இது வந்து இன்ஸ்டாகிராம வந்து ஒரு வாரம் ஆண்டு தள்ளிச்சு. பிறந்தாலே வெற்றிமாறன் தான் வராப்புல நம்ம ஃபீல்ட்ல, வேற யாருமே வரமாட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு வந்து கண்டென்ட்டை கொடுத்துட்டு போன ஒரு மீம் தான் நம்ம வெற்றிமாறன் சாரோட மீம். ஸோ இந்த மீமுக்கு வந்து நம்ம வந்து டைலர்ஸ்ல வந்து என்ன கொடுக்கலாம், நம்ம வந்து ஓட்டர் கொடுப்போமா அச்சா கொடுப்போமா? இந்த மீமுக்கு மீம் ஒரு வாரம். ஸோ வந்து நம்ம வந்து அச்சா, லெட்ஸ் கோ ஃபார் அச்சா. பாத்தீங்களா யாருன்னு தெரியுதா? தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கனவுல கூட எதிர்பார்த்திருப்பீங்களா? நமக்கு வந்து நம்ம தளபதி சார் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கண்டென்ட்டா இறக்குவாப்ல. இது வந்து ஒரு தொடக்கம். நம்ம ஆளு ஒரு கோட்டடு அது வேற, ஆனா டெம்ப்ளேட் நான் கொடுக்கறதா டெம்ப்ளேட். வந்து இதுக்கு நம்ம வந்து பரவாயில்லை மீம்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து அடிக்கக்கூடாது. இப்ப இதை நான் மீம் டெம்ப்ளேட்டா போட்டேன்னு நீ என்ன வந்து கமெண்ட்ல அடிப்பியா, இல்ல இதுக்கு நான் பரவாயில்லை கொடுத்தேன்னு நீ என்ன வந்து அடிப்பியா? அது உன் இஷ்டம், அடிச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்ப லாஸ்ட் மீம் பார்க்கலாம். இந்த மீமோட கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியதான். இவன் மட்டும் வேதாவை பார்த்தான்னு வச்சுக்க, அப்படியே பேண்ட்ல டருன்னு ஒண்ணு கத்துவான். வேதாவை பார்த்துருக்கியா? இல்ல சார், நான் பார்த்துருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வியாசர்பாடி வளைய மார்க்கெட்டு அங்க வந்து சேகர்னு வந்தேன். எப்போ ஃபுல் செக்யூரிட்டியோட தான் இருப்பான். அவனையே போட்டான். இது ஏன் எதுக்கு இதை வச்ச இதுல அப்படின்னா, ஃபுட்பால் வீடியோ அதிகமா பார்ப்பேன். அட்லீஸ்ட் அந்த மாஸ் ஃபுட்பால் வீடியோஸ் அப்படின்னு அதையாவது போட்டு ரீல்ஸ்ல வந்துட்டே இருக்கும் நிறைய. அதுல ஒரு 25 எடிட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 25-30 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வியாசர்பாடி வளையபாடி மார்க்கெட் அப்படின்னு வரிசையா இங்கிட்டு மெஸ்ஸிக்கு ஒரு எடிட் போட்டாங்கன்னா இங்கிட்டு ரொனால்டோக்கு ஒரு எடிட். சண்டை போட்டுக்கிட்டு போடுவாங்க இந்த ஆடியோ வச்சுக்கிட்டு. இந்த ஆடியோல இப்பயும் போயிட்டு நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல மெஸ்ஸி, அங்காரா மெஸ்ஸி, இல்ல ரொனால்டோ ஹெட்ரு, ரொனால்டோ சாப்பரு ஏதாவது போட்டீங்கன்னா இந்த ஆடியோல ஒண்ணு இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த ஆடியோக்கு முகேஷோட ட்விட்டர்ல முகேஷுக்கு ஃபுட்பால் பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இத வந்து நம்ம அச்சால போடுறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி லிஸ்ட்ல ஏதாவது இந்த மீம் இதை விட நல்லா இருக்கும், இந்த மீமுக்கு எதுக்கு நீ வந்து கோல்டர் கொடுக்கல, இல்ல இதுக்கு ஏன் நீ வந்து பரவாயில்ல போட்ட அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க வந்து அதை வந்து தாராளமாக கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். எப்படியும் அவனு தெரிவிக்க மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.